ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. இன்றைக்கும் நாம் ஒரு வசனத்தை தியானிப்போமாக. சங்கீதம் 121 சங்கீதம் 7 வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே. இந்த சங்கீதம் 121:7 படியே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 2025 இந்த ஜனவரி மாதத்திலே பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலையோடு காணப்படலாம். இந்த நாளிலே கூட நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நிமிடம் கூட போன வருடங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது தேவன் எல்லா தீமைகள், எல்லா தீங்குகள், எல்லா விபத்துகள், நாச மோசங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து இந்த 2025 இந்த புதிய வருடத்திற்குள்ளாய் பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்போமாக. இந்த நாளிலே கூட தீங்குக்கு விலக்கி தீமைகள் அணுகாதபடிக்கு இந்த மாதத்திலே தேவன் உங்களை பாதுகாப்பாராக. போக்கிலும் வரத்திலும் தேவன் உங்களை பாதுகாத்து அவர் உங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே விசுவாசியுங்கள். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து தேவன் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை சிங்கக்கெபியில் போடும் பொழுது பாருங்க, அந்த இடத்துல சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போட்டதை பார்க்கலாம். இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கும் தானியேலுடைய வாழ்க்கையில சிங்கத்தை போல சூழ்நிலைகள் வந்தபோது தேவன் இறங்கி அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கு சிங்கங்களை போல என்னென்ன காரியத்திலே நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களோ தேவன் விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் நம்மை தீங்குக்கு விலக்கி தீமைகள் அணுகாதபடிக்கு நம்மையும் நம் ஆத்துமாவையும் தேவன் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே தானியேலின் தேவன் இன்றைக்கு நம் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ஆடு மேய்த்து கொண்டு இருந்த பொழுது ஒரு விசையிலும் கூட சிங்கங்கள் வந்து அது காணப்படும் பொழுது அந்த இடத்திலே சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்து அந்த ஆட்டை பாதுகாத்தது போல பாருங்க, இன்றைக்கும் தேவன் நம்மை அப்படிப்பட்ட சிங்கங்கள், அப்படிப்பட்ட சத்ருவின் கிரியைகளுக்கு விலக்கி அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே தேவன் நம்மளுடைய எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து நம்மை மாத்திரமல்ல நம் ஆத்துமாக்களையும் அவர் பாதுகாத்து அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாவற்றுக்கும் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து இந்த மாதத்திலே தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தகுதிப்படுத்துவாராக. தானியேலின் தேவன், தாவீதோடு இருந்த தேவன் நம்மையும் வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவன் பலப்படுத்துவீராக. என்னென்ன தீமைகள், என்னென்ன நாச மோசங்கள், எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கு விலக்கி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே தீமைகள் அணுகாதபடிக்கு தேவன் பாதுகாத்து ஆண்டவரே ஆத்துமாவையும் காப்பார் என்று நாங்கள் பார்க்கிறோமே. இந்த தீங்கு அணுகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரைய போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பீராக. குடும்பங்கள், பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக.
இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவன் பலப்படுத்தி அவர்களை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து அவர்கள் ஆத்துமாவை பாதுகாத்து ஆண்டவரை நீ நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் தேவன், தானியேலின் தேவன், ஆண்டவரே கர்த்தாவே, சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட தேவன். இன்றைக்கும் சத்ரு எப்படிப்பட்ட இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறானோ அந்த சத்ருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜனவரி மாதத்துல என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் பதில்களை தரப்போற கிருபைக்காக, பலன்களை கட்டளையிட போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.